சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கடலை மசாலா பார்க்கலாமா? இந்த ரெசிபி வந்து தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து மல்டிகிரெயின் ரோட்டியோட பேர் பண்ணியிருந்தேன். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா சாட்டே பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி ரஃபா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு ஆறுன பிறகு மிக்சர் ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அடுத்ததா வந்து அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடலை வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து இருந்தீங்கன்னா கிரேவில கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போன பிறகு வேக வச்சு எடுத்திருக்கிற இந்த கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பாய்.